உங்கள எத்தனை பேருக்கு எல்லாம் முயற்சி பண்ணியும் தொப்பை குறையலன்னு மனசுக்குள்ள ஒரே டென்ஷன் இருக்குது. சிட்டப் செஞ்சாச்சு, ரன்னிங் போயாச்சு, டயட் கராரா பின்பற்றியும் இருக்கீங்க. ஆனா தொப்பை கொழுப்பு உடம்போட அப்படியே ஒட்டிக்கிட்ட மாதிரி போகவே மாட்டேங்குது. இங்க தான் நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயம் என்னன்னா, சிட்டப்ஸ் வயிற்று மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும். ஆனா உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொழுப்பை அது கரைக்காது. பாருங்க நண்பர்களே, பெல்லி ஃபேட் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டு, இது ஸ்கின் கீழே ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொழுப்பு. இன்னொரு விசரல் ஃபேட்டு, இது தோல் கீழே நேராக தொப்பைக்குள்ள லிவரு, பேன்க்ரியாஸு, குடல், கிட்னி மாதிரி முக்கியமான உறுப்புகளோட சுற்றி ஒளிஞ்சு சேர்ந்திருக்கிற உள்ளக கொழுப்பு. சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டு பெரும்பாலும் ஒரு காஸ்மெட்டிக் பிரச்சனை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த விசரல் ஃபேட் உடம்புக்குள்ளே இருந்து மெதுவாக பெரிய டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சில ரொம்ப சிம்பிளான டெக்னிக் சொல்ல போகிறேன். இதை பின்பற்றினா 2 வாரத்திலேயே இந்த விசரல் ஃபேட் கரைய ஃபேட்டு மெல்ட் ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து இந்த உள்ளே சேர்ந்துருக்கிற விசரல் ஃபேட்டு எப்படியெல்லாம் நம்ம உடம்புக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, சும்மா ரன்னிங் பண்ணினாலோ ஜாகிங் வாக்கிங் மட்டும் செஞ்சாலோ இந்த ஃபேட்டு குறையவே குறையாது. கடைசியில் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்க சில தவறான நம்பிக்கைகளையும் நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால தான் தொப்பை குறையிறதுக்கு பதிலாக இன்னும் அதிகமாக வளருது. அதனால வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்குள்ளே போய் இதையெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த விசரல் ஃபேட்டு சும்மா கொழுப்பு இல்லை, உடம்புக்குள்ள ஹார்மோன்ஸ் வேலை பண்ணுற ஒரு ஆக்டிவ் பகுதி மாதிரி தான் நடக்குது. அதாவது இந்த கொழுப்பு உடம்புக்குள்ள தேவையில்லாத கெமிக்கல்ஸை வெளியிடும். அதனால உடம்பு எப்பவும் உள்ளுக்குள்ள சூடு பிடிச்ச மாதிரி இருக்கும். சர்க்கரை கட்டுப்பாடு சரியாக வேலை செய்யாது. இரத்த குழாய்க்குள்ள அடைப்பு வர ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தம் ஏறும். இதோட சேர்த்து ரத்தம் கட்டி ஆகிற அபாயமும் அதிகமாகும். அதனால தான் விசரல் ஃபேட் நேரடியாக ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, டைப் 2 டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர், கிட்னி டிசீஸ், அதுக்கு மேலே சில பேருக்கு செக்ஷுவல் பிரச்சனைகளோட கூட டைரக்டாக கனெக்ட் ஆகியிருக்கு. இன்னொரு ஷாக்கிங் விஷயம் தெரியுமா? ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கே கூட விசரல் ஃபேட் இருக்கலாம். அதாவது நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கன்னு சொன்னாலே எனக்குள்ள கொழுப்பு இல்லைன்னு நினைக்க முடியாது. நிறைய ஒல்லியான ஆளுங்களுக்கே இந்த விசரல் ஃபேட் அதிகமாக இருக்கும். இந்த கண்டிஷனை தான் டிஓஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே ஒல்லி உள்ள கொழுப்பு. இதுக்கு மேலே இந்த விசரல் ஃபேட் உடம்புக்குள்ள ஒரு கெட்ட சிக்னல் மாதிரி வேலை பண்ணும். அதனால இன்சுலின் சொல்கிறத செல்ஸ் சரியாக கேட்காம போயிடும். அப்புறம் சர்க்கரை கட்டுப்பாடு கையிலிருந்து சறுக்க ஆரம்பிக்கும். அதோட விளைவாக பிளட் சுகர் மெதுவாக ஏற ஆரம்பிக்கும். சர்க்கரை அதிகமானதும் அதை கட்டுப்படுத்த பேன்க்ரியாஸ் இன்னும் அதிகமாக இன்சுலின் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். இந்த இன்சுலின் அதிகமாக இருந்தால் கொழுப்பு கரையிறத அது தடுக்க ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து உடம்புக்குள்ள சூடு, வீக்கம் மாதிரி பிரச்சனைகளும் அதிகமாக ஆகும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி ஆகிடும். சர்க்கரை ஏறும், இன்சுலின் அதிகரிக்கும், கொழுப்பு இன்னும் ஒட்டி கிடக்கும். இதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் ரொம்ப ஆபத்தான சைக்கிள். இந்த நிலைமையில தொப்பை கொழுப்பை இவ்வளோ பிடிவாதமாக ஆக்கிடும். சாதாரண எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சால் இது குறையவே குறையாது. அதனால தான் ஒரு பெரிய தவறான நம்பிக்கை இருக்குது. தொப்பை பெருசாக இருந்தால் வயிற்று எக்ஸசைஸ் செஞ்சால் போதும் குறைஞ்சிடும்னு. உண்மை என்னன்னா, விசரல் ஃபேட்டுக்கும் வயிற்று மசில்ஸுக்கும் நேரடி சம்பந்தமே இல்லை. நீங்கள் எவ்வளவு க்ரன்ச்சஸ், சிட்டப்ஸு, பிளாங்க் செஞ்சாலும் மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். வெளியே இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் குறையலாம், ஆனால் உள்ளே ஒளிஞ்சிருக்கிற விசரல் ஃபேட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்த விசரல் ஃபேட் மசில் அசைவால் கட்டுப்படுறதில்ல, இது ஹார்மோன்ஸ் மூலமாக தான் கட்டுப்படும். உதாரணத்துக்கு இன்சுலின், ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்மோனு, உடம்புக்குள்ளே சூடு உருவாக்குற கெமிக்கல்ஸ். இப்போது வாங்க, இந்த விசரல் ஃபேட்டை எப்படி குறைக்கலாம், அதுவும் 2 வாரத்துக்குள்ளே எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது ஸ்டெப்பு டயட் மாற்றம். உண்மை என்னென்னா, விசரல் ஃபேட் கலோரியை விட இன்சுலின் எவ்வளவு முறை ஏறுது அப்படின்றதுக்கு தான் அதிகமாக தொடர்பு இருக்குது. நம்ம இந்தியன் டயட்டு இதில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. ஏன்னா நம்ம சாப்பாடு பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறது. ஒரு நாள் நம்ம என்ன சாப்பிட்றோம் யோசிச்சு பாருங்கள். காலையில் டீ குடிக்கிறோம், கூட பிஸ்கெட்டு அல்லது ரஸ்க்கு. மதியத்துக்கு சாதம் அல்லது ரொட்டி. சாயங்காலம் டீயோட உப்பு, ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம். ராத்திரி சப்பாத்தி, பரோட்டா அல்லது தோசை. இப்படி பார்த்தா ஒரு நாளில் குறைஞ்சது 5 முறை இன்சுலின் ஏறுது. இன்சுலின் எவ்வளவு அதிகமாக ஏறுதோ அவ்வளவு கொழுப்பு சேமிக்கப்படும்.
குறிப்பாக விசரல் ஃபேட். அதனால் முதல் மாற்றம் என்னென்னா 2 வாரம் ஹை கார்ப்பு, ரத்த சர்க்கரையை சீக்கிரம் ஏற்றுற உணவுகளை ரொம்ப குறைக்கணும். ஒயிட் ரைஸு, மைதா, பிரெட்டு, கோதுமை, ரொட்டி, இனிப்பான டீ, பிஸ்கட், ரஸ்க்கு, உப்பு ஸ்நாக்ஸு, உருளைக்கிழங்கு பொரியல், ஆல் எண்ணெயில் பொரிச்சது, பேக்கரி ஐட்டம்ஸு, இனிப்பு, தயிர், ஃப்ளேவர்டு பால், வாழை, மாம்பழம், திராட்சை மாதிரி உணவுகள் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரும். இது முழு லிஸ்ட் இல்லை, ஒரு ஐடியா கிடைக்கத்தான். இப்படி சாப்பாட்டை மாற்ற ஆரம்பித்தாலே 5லேருந்து 7 நாளில் தொப்பை வீக்கம், டைட்டாக இருக்கிற ஃபீலிங் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், அப்போது நாங்கள் சாப்பிட்றது தான் என்ன, எதுவும் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு. இல்லைங்க, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, சுண்டல், கீரை, காய்கறிகள், சுரைக்காய், பீர்க்கங்காய், பீன்ஸ், கோஸ், பன்னீர், முட்டை, மீன், கொஞ்சம் அளவில் லீன் மீட், அதாவது கொழுப்பு குறைந்த இறைச்சி, நாட்டு நெய், பாதாம், வால்நட் இதெல்லாம் சாப்பிடலாம். 3 சப்பாத்திக்கு பதிலாக 1 அல்லது 2 சப்பாத்தி போதும். அதுக்கு பதிலாக காய்கறி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸ் அல்லது ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். டீ இனிப்பு இல்லாமல் குடிங்க, இனிப்பை ரொம்ப குறைச்சிடுங்க. இப்போது 2வது முக்கியமான ஸ்டெப்பு ஃபாஸ்டிங். ஆரம்பத்தில் சும்மா பிரேக்ஃபாஸ்ட் டைமை கொஞ்சம் தள்ளி வச்சாலே போதும். நாம் இந்தியன்ஸ் ஏற்கனவே லேட்டாக தான் காலையில் சாப்பிட்றோம், அதையே கொஞ்சம் ஒழுங்காக பண்ணணும். இது அடுத்த ஸ்டெப்பு தான் ஃபாஸ்டிங். ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. 16/8 ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். மீதம் இருக்கும் 8 மணி நேரத்தில் மட்டும் சாப்பிடணும். இதை நீங்கள் 14 நாள் மட்டும் பின்பற்றினாலே போதும். உதாரணத்துக்கு காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் சாப்பிடலாம். 7 மணிக்கு பிறகு மறுநாள் காலை 11 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. பிளாக் காஃபி குடிக்கலாம், இல்லைன்னா இனிப்பு இல்லாத டீ குடிக்கலாம். சர்க்கரை போட்டு டீ, காஃபி எல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணினா உடம்புல இன்சுலின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். உடம்பு கொழுப்பை எரிக்கிற மோடுக்கு போகும். உள்ளுக்குள்ளே இருக்கும் சூடு, வீக்கம் மாதிரி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஜீரணம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா, ஃபாஸ்டிங் இருக்கேன்னு நினச்சிட்டு காலை சாப்பாட்டுக்கு பரோட்டா, பூரி மாதிரி ஹெவி ஐட்டம் சாப்பிட்றது, அல்லது பழம் நல்லதுன்னு சொல்லி அதிகமாக பழம் சாப்பிட்றது. இன்னொரு தவறு என்னென்னா, ராத்திரி சீக்கிரம் சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹெவியாக டின்னர் சாப்பிட்றது. இப்படி பண்ணினா ஃபாஸ்டிங்கோட முழு பயனும் போயிடும், ரிசல்ட்டே வராது. அதனால் ஃபாஸ்டிங் பண்ணணும், ஆனால் சரியான முறையில் பண்ணணும். அடுத்தது 3வது ஸ்டெப்பு எக்ஸசைஸ். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்குது. அதுக்கு பேர் மெட்டபாலிக் ட்ரைனிங். இதுக்கு ஜிம் போகணும்னு அவசியமே இல்லை. இந்த ட்ரைனிங் எப்படி வேலை பண்ணுதுன்னா, கொஞ்ச நேரம் வேகமாக அசைவு, அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு, இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுறது தான். இதை டெக்னிக்கலாக ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், சுருக்கமாக HIITன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புது ஆளாக இருந்தால் முதல்ல கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 30 வினாடி வேகமாக ஜாக்கிங் அல்லது ரன்னிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 30 வினாடி ஸ்லோவாக நடந்து ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் உடனே 20 தடவை சீக்கிரமாக ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 வினாடி ஓய்விடுங்க. அதுக்கப்புறம் 15 வினாடி சீக்கிரமாக படிக்கட்டில் ஏறி இறங்குங்க. இவ்வளவு தான் ஒரு சைக்கிள். இதை 4 முறை ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு வயசு அதிகமாக இருந்தாலோ, இவ்வளவு ஹெவி எக்ஸசைஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாலோ, வேற ஒரு சிம்பிள் வழி இருக்குது. 1 நிமிஷம் வேகமாக நடங்க, அடுத்த 1 நிமிஷம் மெதுவாக நடங்க. இதை திரும்ப திரும்ப பண்ணலாம். அதுக்கப்புறம் தரையில் படுத்துக்கிட்டு 2 நிமிஷம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி கால்களை ஆட்டணும். அப்புறம் 1 நிமிஷம் வேகமாக நடங்க. இதையும் ஒரு சைக்கிள்னு எடுத்துக்கோங்க. இப்படியே 5லேருந்து 6 தடவை ரிப்பீட் பண்ணினா போதும். இது கூடவே சூரிய நமஸ்காரம், கபாலபாதி, மூச்சை வேகமாக வெளியே விடுற பயிற்சி, நவாசனம், படகு போஸ் மாதிரி உடம்பை தூக்கி பிடிக்கிற ஆசனம், புஜங்காசனம், பாம்பு எழுந்த மாதிரி முதுக நீட்டுற ஆசனம் மாதிரி சில யோகா ஆசனங்களையும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் இதை தொடர்ந்து பண்ணினா உடம்புக்கு நல்ல சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த 3 ஸ்டெப்ஸோடு சேர்த்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வயிற்றில் எப்பவும் கேஸு, வீக்கம், அமிலம் அதிகமாக இருக்கும். வயிறு எப்பவும் புடைச்ச மாதிரி இருக்கும். அப்படின்னா அதோடு சேர்ந்து பெல்லி ஃபேட்டும் அதிகமாக இருக்கும். இது சும்மா கோயின்சிடன்ஸ் கிடையாது, வயிற்றுக்குள்ளே பேலன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிற டைரக்ட் சைன் தான். இந்த இம்பேலன்ஸ் சரியாகணும்னா வீட்டில் தயாரித்த தயிர் சாப்பிட ஆரம்பிங்க.
உப்பு போட்டு மோர் குடிங்க. கேரட் அல்லது பீட்ரூட்டில் பண்ணுற கஞ்சி குடிங்க. புளிச்ச மாவில் பண்ணுற தோசை, இட்லி சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பாடுகள் வயிற்றுக்குள்ள நல்ல பாக்டீரியாவை வளர்க்கும். நல்ல பாக்டீரியா அதிகமானால் வயிற்று கனத்தன்மை, வீக்கம், ஜீரண பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ். வயிற்றுக்குள்ளே இருக்கும் இந்த ஆழமான கொழுப்புக்கு, அதாவது விசரல் ஃபேட்டுக்கு மிகப்பெரிய மறைமுக காரணமே ஸ்ட்ரெஸ் தான். நம்ம ஊரில் இருக்கிற அழுத்தத்தை சொல்லவே வேண்டாம். வீட்டு பொறுப்புகள், ஆஃபீஸ் வேலை, பணப்பிரச்சனை, பிள்ளைகளோட கவலை, ராத்திரி முழுக்க மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுற பழக்கம், சரியான தூக்கம் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் சேர்ந்து உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்துது. அந்த ஹார்மோன் அதிகமானால் வயிற்று கொழுப்பு இன்னும் நல்லா ஒட்டிக்கிட்டு வளர ஆரம்பிச்சிடும். அதனால் டெய்லி ரொட்டீனில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் குறைக்கிற பழக்கங்களை சேர்த்துக்கோங்க. தினமும் 10லிருந்து 15 நிமிஷம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து மாற்றி மாற்றி வெளியே விடுற சுவாச பயிற்சி பண்ணலாம். மாலை நேரத்தில் மொபைல் இல்லாமல் ஒரு வாக் போங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து தள்ளிடுங்க. ராத்திரி கொஞ்சம் பக்தி பாடல் இல்லைன்னா சாஃப்ட் மியூசிக் கேளுங்க. இதெல்லாம் சின்ன விஷயம்னு தோணலாம், ஆனால் இதுவே வயிற்று கொழுப்பு கரைய ஆரம்பிக்க பெரிய ஹெல்ப் பண்ணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிப், சூடு குளிர் மாற்றி மாற்றி கொடுக்கறது. குளிக்கும்போது கடைசி 2-3 நிமிஷம் குளிர்ந்த தண்ணீர் ஊற்றிக்கோங்க. காலையில் முகத்தை 20லிருந்து 30 வினாடி ஐஸ் தண்ணீரில் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் முடிஞ்சதும் மேல் முதுகில் ஐஸ் பேக் வைக்கலாம். இதெல்லாம் உடம்ப கொழுப்பு எரிக்கிற மோடுக்கு தள்ளும். அதே மாதிரி சூடான குளியல், ஸ்டீம் எடுக்கிறது, இடுப்புக்கும் வயிற்றுக்கும் ஹீட் பேக் வைக்கிறது, இதெல்லாம் ரத்த ஓட்டத்தை நல்லா பண்ணும். தசைகள் ரிலாக்ஸ் ஆகும், உடம்போட வேலைப்பாடும் ஆக்டிவ் ஆகும். இது ஏதோ மாயம் கிடையாது, ஆனால் டயட், ஃபாஸ்டிங், எக்ஸசைஸ் இதோடு சேர்த்து இதையும் பண்ணினா கொழுப்பு குறையிற ஸ்பீடு நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. 14 நாள் மட்டும் இந்த முழு ரொட்டீனை உண்மையாக பின்பற்றினா வயிற்றுக்குள்ளே ஒட்டி கிடக்கிற விசரல் ஃபேட் கரைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு முதல்ல எந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சதுன்னு கவனிங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க. அப்படித்தான் எப்போவும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.